சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்துல 8வது புராணமான அன்னக்குழி, வையை ஆகியவற்றை அழைத்தல் இதை பத்தி பார்க்கலாம். திருவிளையாடல் புராணத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நம்ம மதுரையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு நல்ல புரியும். இதனாலதான் இது உருவாயிருக்கா, வையை இதனால உருவாயிருக்கா, யானைமலை இதனாலதான் வந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு புரியும். சிவபெருமானோட மீனாட்சி அம்மன் கோயில் இதனாலதான் இப்படி இருக்கா, அங்கே ஏன் வெள்ளை யானை இருக்குது, எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். சரி, இதில் ஃபஸ்ட்டு அன்னக்குடி, வையை இது எப்படி இங்கே வந்துச்சுன்றது பார்க்கலாம். குண்டோதரன் பயங்கர பசியில் இருந்தார் இல்லையா, அவரால் பசியை தாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அங்கே இருந்த சாப்பிடக்கூடியது, சாப்பிடக்கூடாதது, வெந்தது, வேகாதது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டாரு. இருந்தாலும் தன்னோட பசி அடங்கவே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்ட குண்டோதரன் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாரு. முறையிட்ட உடனே சிவபெருமான் அவருக்காக அன்னபூரணியை நினைத்து ஒரு 4 புறத்துலையும், அந்த குண்டோதரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 4 புறத்துலையும் தயிர் இருக்கு இல்லையா, அது பெரிய அலை மாதிரி பொங்கி வருது, அப்படியே பீறிட்டு பூமியை பிளந்து கொண்டு ஊத்துதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு 4 புறத்துலையும் 4 அன்னக்குழிகள் உருவாச்சான். அதில் அவர் அந்த அன்னத்தை எடுத்து, அந்த தயிர் அன்னத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே அவருடைய தீராத பசி தீர்ந்த உடனே அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருன்னா, உடலே வயிறா இருந்துச்சான். அவ்வளோ குண்டா, இந்த சில சினிமாக்கள், குழந்தைகளுக்கான சினிமாக்கள்ல பார்ப்போம்ல, அந்த மாதிரி பெரிய குண்டான வயிறு. அவரால் நடக்கவே முடியல, எதுவுமே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியல. அவ்வளோ சாப்பிட்டவருக்கு பயங்கர தண்ணி தாகம் எடுத்துருச்சு. அங்க இருந்த அத்தனை குளம், குட்டை எல்லாத்துலயும் இருந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டாரு. கிணறு, ஏரி எல்லாத்துல இருந்த தண்ணியும் குடிச்சாரு. இருந்தாலும் அவருடைய தாகம் அடங்கவே இல்லை. திரும்பவும் சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா என்னுடைய தாகம் அடங்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட தாகத்தை தீர்த்து வைங்கன்னு கேட்கிறாரு. கருணையே உருவான சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஜடாமுடியில இருக்கக்கூடிய கங்கை அன்னையை, கங்கையே நீ இந்த ஊர்ல போய் பாயணும், பீறிட்டு பாயணும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுறாரு. இதை கேட்ட கங்காதேவி அவருடைய ஜடாமுடியிலேருந்து அப்படியே பீறிட்டு பாயிறாங்க அந்த ஊருக்குள்ள. அது போகும்போது பார்க்கறதுக்கு யானை மாதிரி கம்பீரத்துல அந்த கங்காதேவி பாஞ்சிருக்காங்க. பாம்பு மாதிரி நெளிஞ்சு போயிருக்காங்க. அவங்களுடைய அழகா, அவங்க அந்த சலசலன்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா, அது அவங்க சிரிப்பு மாதிரி இருக்கு, கங்காதேவியோட சிரிப்பு மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த கருப்பு மண் இருக்கும்ல, அந்த கருப்பு மண் தானே அந்த ஆற்றோரத்துல இருக்கும். அந்த மண் கங்காதேவியுடைய அழகான கருமையான கூந்தல் அப்படின்ற மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க. இந்த கங்காதேவி கீழே வரும்போது சிவபெருமான் கிட்ட ஒன்று கேட்குறாங்க, அப்பனே நான் பூமியில போய் பாய போறேன், ஆனா என்னுடைய தண்ணீரை எடுத்து பருகிறவங்களுக்கும், என்னோட தண்ணியில குளிச்சு நீராடுறவங்களுக்கும் பண்ண பாவங்கள் எல்லாம் தீர்ந்து அவங்க நல்லா இருக்கணும், இந்த வரத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கங்காதேவி கேட்குறாங்க. கங்காதேவி கேட்ட உடனும் உங்க வரத்தையும் உடனே சிவபெருமான் தந்தருள்றாரு. இதுக்கப்புறமா குண்டோதரன் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாரு. குடிச்ச உடனே அவருக்கு இருந்த அந்த தாகம் எல்லாம் தீந்து போச்சு. அப்படியே உடல் அவ்வளோ புத்துணர்வா இருக்கு. அவருக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. பெரிய பசியிலேருந்து மீண்டு, தாகத்திலேருந்து மீண்டு சிவபெருமான் கிட்ட திரும்ப ஓடி போறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவ்வளோ புகழ்ந்து பாடுறாரு. இத்தனையுமே சிவபெருமான் ரொம்ப பொறுமையா கேட்டுக்கிறாரு. அவருடைய புகழ்ச்சி எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. அந்த குண்டோதரனுக்கு தன்னுடைய பூதகணங்கள்ல தலைமை பூதமா குண்டோதரனை ஆக்கிறாரு சிவபெருமான். அந்த கங்கா நதி சிவபெருமானுடைய திரு முடியிலிருந்து வந்தது இல்லையா, அதனால அது உருவான இடத்து பேரு சிவகங்கை. அந்த மதுரையில பக்கத்துல இருக்க சிவகங்கைன்னு ஒரு ஊர் இருக்கு உண்மையிலேயே இப்ப வரைக்கும். அங்கிருந்து தான் கங்கா தேவி உருவாகி வைகை அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு இருக்காங்க மதுரைக்கு. அது போல இந்த மதுரையை சுத்தி ஒரு மாலை மாதிரி, முத்து மாலை மாதிரி அந்த வைகை ஆறு அமைஞ்சிருக்கு. அதே போல வைகையில நீராடுற அத்தனை பேத்துக்குமே அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால இதோட இந்த வைகை ஆறோட புராணம், அன்னக்குழி உருவானது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. மீண்டும் நாளைக்கு 9வது திருவிளையாடல் புராணத்துல சந்திப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.